ஆர்ம் ஹோல் ஹைட் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸ்லீவ் வந்து சுருக்கம் வந்து மேல் பக்கமாக ஏறுது, பேக் டாட் வச்சு ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. ஒரே கஸ்டமர் ரிப்பீட்டடாக நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுடைய மெஷர்மெண்ட்டை வந்து நான் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது ஒரு ஷோல்டர் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட்டாக பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல பேக் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸு, ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பீஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவிலையும் நம்ம ஒரு சில டவுட்ஸ் நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டவுட்ஸ் சொல்லும் போதெல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலுமே உங்களால் கிளியர் பண்ணிக்கவும் முடியும். அதை தொடர்ந்து வர டவுட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நான் போடுற எல்லா வீடியோஸினுடைய சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், அதாவது கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஒரு ஏரோ மாதிரி ஒரு மார்க் வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நான் வந்து இப்போ ஓரலாக உங்களுக்கு டீச் பண்ணும்போது அது ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆர்ம் ஹோல் ஹைட் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் என்னுடைய எல்லா வீடியோஸ்லேயுமே நான் வந்துட்டு ஒரே மாதிரியான மெத்தட் தான் நான் சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம மார்பு சுற்றளவை வந்து 8ஆக பிரிச்சுக்கணும். அதோட 1 இன்ச்சை வந்து நம்ம சேர்த்திக்கிறோம். அப்போ வந்து அது ஷோல்டருக்கு வச்சுக்கலாம். அந்த அளவு கூடவே இன்னொரு 1/2 இன்ச்சை நம்ம சேர்த்தணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஆர்ம் ஹோல்னுடைய உயரம். அதாவது உதாரணமாக நம்ம பார்க்கும்போது 42 இன்ச்சுக்கு வந்து 8 டிவைட் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்தும் போது உங்களுக்கு வந்து ஷோல்டர்னுடைய அளவு 6.25 வருது. அதாவது இது வந்து 42 8ஆக பிரிச்சுக்கிறோம். அது கூட வர்றது கூட 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து 6.25 அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஷோல்டர் அளவு. இந்த 6.25 கூட 1/2 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். இப்போ இது வந்து 6.25 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆர்ம் ஹோல்னுடைய உயரம். அதாவது இது வந்து ஷோல்டர் 6.25 இன்ச்சு வைக்கிறோம். இங்கேருந்து இங்கே வைக்கிறது 6.25 வைக்கிறோம். இது இங்கே வந்து நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ணுவோம். இங்கே வந்து நெக்கினுடைய வித்து மார்க் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து தான் நம்ம ஆர்ம் ஹோல் நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறதுக்கான உயரம் தான் இந்த 6.25. இதில் 1/2 இன்ச்சை விட்டுட்டு நீங்கள் ஒரு 16.5 இன்ச்சு ஆர்ம் ஹோல் சுற்றளவு வருதுன்னா இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணும்போது ஒரு 8.25 இன்ச்சு 8.25 இன்ச்சு வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆர்ம் ஹோல் போடும்போது ஸ்லீவ் போடும்போதும் அந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸ்லீவ் வந்து சுருக்கம் வந்து மேல் பக்கமாக ஏறுது, இது வந்து எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸ்லீவ் அப்படிங்கும்போது நார்மலாக ஒரே மாதிரி பிளெயினாக, அதாவது எந்த மசில்ஸும் இல்லாமல் சதைப்பிடிப்பு இல்லாமல் லீனாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. அப்போது பாடியாக இருக்கவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்களுடைய மசில்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம லூஸ் கொடுக்கணும். அதாவது ஸ்லீவ் எண்டு வந்து கண்டிப்பாக லூஸ் வேணும். அதில் இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இப்படி ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தையல் போடும்போது இப்படி கிராஸில் தான் நம்ம போடணும் 3 ஸ்டிச்சு. சப்போஸ் நீங்கள் இப்படி கொஞ்சம் ஏற்றிக்கிது இப்படி வளைச்சிக்கிது போட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்க சதைப்பிடிப்புக்கு அது என்ன ஆகும்னா நம்ம வேலை பார்க்க நமக்கு வந்து கை வந்து மேலே ஏறிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப சதைப்பிடிப்பு இருக்கவங்களுக்கு தான் அதிகம் அந்த பிரச்சனை வரும். இந்த ஸ்லீவனுடைய எண்டு, அதாவது கையினுடைய சுற்றளவு ஒரு 15 இன்ச்சு வருது அப்படின்னா 7.5 இன்ச்சு வைக்கிறோம். அந்த 7.5 இன்ச்சு வந்து என்ன பண்ணுறோன்னா இன்னும் ஒரு நூல் அளவுக்கு கொஞ்சம் வந்து லூஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 0.5 mm அளவு அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே கை சுற்றளவு ஃப்ரீயாக இருந்தால் தான் இங்கேயும் ஃப்ரீயாக இருக்கணும். ஒரு இடத்துல இப்படி ஏற்றி இருந்தாத்தி இப்படியெல்லாம் ஸ்டிச் போட்டிருந்தீங்க, இது வந்து லீனாக இருக்கவங்களுக்கு தான் இந்த ஸ்டிச் எல்லாம் செட் ஆகும். ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வரனால இந்த தையல் வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போடணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஸ்லீவ் கரெக்டான பொசிஷனில் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணாலும் செஞ்சாலும் ஸ்லீவ் போய் செப்பரேட்டாக தான் ஸ்லீவ் இருக்கணுமே ஒழிய அதை பிளவுஸோட சேர்த்து நமக்கு கை ரொட்டேட் ஆச்சு அப்படின்னாவே
நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்லீவ் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி மேல் பக்கமா எல்லாமே பல்ஜாய் நிற்கும். கீழே என்ன ஆகும்னா அப்படியே டைட்டா இழுத்து பிடிக்கிற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற ஏற அந்த சுற்றளவு வந்து நமக்கு டைட் ஆகும். அப்போ அது என்ன ஆகும்னா ரொம்ப டைட் ஆயிடும். அதனால ஸ்லீவ் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லூஸ் வச்சு, அதுக்காக கீழே இப்படி தூக்கிட்டு இருக்கணுங்கிற அளவுக்கு லூஸ் தேவையில்லை, ஃப்ரீயா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம லூஸ் வச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. நான் நிறைய பேருக்கு வந்து அந்த ஷோல்டர்ல வர ப்ராப்ளம் வந்து நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஷோல்டர் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட்டா பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ற இடத்துல நமக்கு இப்படி வந்து இப்படி இப்படி ஒரு இந்த ஷேப் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது வந்து டீப் நெக்குக்கு, இது வந்து நார்மலா க்ளோஸ் நெக்குக்கு இப்படிதான் வரும். ஏன்னா ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கும். இப்போ நார்மலா ஒரு ரவுண்ட் நெக் நம்ம போடும்போது இப்படி டீப்பா நம்ம போடும்போது இந்த இடம் இப்படி தூக்கிட்டு இருந்துச்சுன்னா பேக் ஜாயின் பண்ணும்போது நம்ம நெக்ல என்ன ஆகும்னா இப்படி நம்ம போட்டிருக்கும் போது இந்த இடத்துல இப்படி தூக்குன மாதிரி தான் இருக்கும் நெக்கு. இப்படி பிளவுஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி தூக்குன மாதிரி தான் வரும். இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் தூக்கிட்டு நிற்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது நம்ம போடும்போது நமக்கு அந்த கழுத்தை ஒட்டி நமக்கு அந்த சீட்டிங் கரெக்டா இப்படி நெக்கில் வந்து இப்படி பதிஞ்ச மாதிரி வந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாம நல்லா ஃபிட்டிங்கா இருக்கும். இப்படி தூக்கிட்டு இருக்கு அப்படின்னாவே உங்களுக்கு இந்த பக்கம் கீழே வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும். கை அசைக்க அசைக்க இது தூக்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றது, நம்ம ஒரு ஃப்ரண்ட் நெக் நம்ம வந்து மார்க் பண்ணும்போது ஒவ்வொரு சிசர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நம்ம மேல் பக்கம் கட் பண்ணிட்டு விட்டுருவோம். அந்த கிளாத் அப்படியே திருப்பி போட்டு பாத்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 2 கிளாத் வச்சு வெட்டுறோம். ஒரு கிளாத் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த சிசர்னுடைய அது இதுலதான் திருப்பும் போது இந்த மாதிரி இப்படி இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடம். அப்ப நம்ம அதுக்குதான் நான் சொல்றது, இந்த இடத்த நீங்க கட் பண்ணிடணும். இந்த இடத்த கட் பண்ணாதான் இந்த இடம் உங்களுக்கு பதிஞ்ச மாதிரி வரும். இது பேக்ல கட் பண்ண தேவையில்லை. ஏன்னா பேக் வந்து கரெக்டா நம்ம இப்படி போட்டுறோம். ஆனா ஃப்ரண்ட் மட்டும் நம்ம நல்லா இப்படி கொஞ்சம் டீப்பா இப்படி கிராஸ் வரும்போது பேக் வந்து ஸ்ட்ரைட் பீஸ், ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பீஸ், அப்படி வரும்போது என்ன ஆகும்னா இந்த இடம் உங்களுக்கு தூக்கிட்டு வரும். அதனால கண்டிப்பா இந்த இடத்த நீங்க கட் பண்ணணும். இதே மாதிரி டீப் நெக்குன்னா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணணும். அப்பதான் இந்த இடம் வந்து நமக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா செஸ்ட் வந்து இந்த இடத்துல வரும்போது இங்க வந்து கொஞ்சம் லூஸ் தான் வரும். அப்ப இங்க வர கிளாத்தை தான் நம்ம கொஞ்சம் கட் பண்ண சொல்றோம். அப்பதான் இந்த இடம் நமக்கு கரெக்டா ஃபிட்டிங்கா இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி டாட் எல்லாம் போடுறதுனால உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வந்துடும். அதனால மேக்சிமம் இங்க வரதை நீங்க கட் பண்ணுனீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஷோல்டர் வந்து நான் நிறைய நார்மல் பிளவுஸ்ல தான் இந்த ப்ராப்ளம் நிறைய வரும். ஏன்னா தைச்சு பிளைன் பிளவுஸை வந்து நம்ம கிராஸ் போட்டு கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடம் மட்டும் இப்படி ஷார்ப் பண்ணிட்டு இருக்கும். அதுவும் அப்படிதான் இந்த எண்டு ஃப்ரண்ட்லயும் அப்படிதான். அதனாலதான் அதை லைட்டா வெட்டிடுங்க. அது போட்டீங்கன்னா அப்படியே தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த லூஸ் வரும். அதனால அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. பேக் டாட் வச்சு ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. பேக் அதாவது நம்ம ஒரு பேக் போர்ஷன் நம்ம மார்க் பண்றோம் அப்படின்னாவே பேக்கை டிபெண்ட் பண்ணி தான் ஃப்ரண்ட் யோக்கு எல்லாமே வரும். அப்ப பேக் வந்து நம்ம கரெக்டா மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் இடுப்பு சுற்றளவுலையோ செஸ்ட்லயோ டைட் வராம நமக்கு கரெக்டா வரும். அப்போ நம்ம வந்து அந்த பேக்ல வந்து இப்ப டாட் பிடிக்கிறது வந்து எப்படி அப்படிங்கிறது, அதாவது நீங்க சில கால்குலேஷன் எல்லாம் போட்டு சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் அதை படிச்சாலும் கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஆனா உங்களுக்கு பேக் டாட்டை வந்து நான் மறுபடியும் கிளியர் பண்றேன். என்னோட எந்த வீடியோஸ் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலும் அதுல நான் சொல்லியிருக்க ஒரே மெத்தட் என்ன அப்படின்னா, இடுப்பு சுற்றளவை 4ஆ பிரிச்சுக்கோங்க. 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க, அது வந்து டாட்டுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்திக்கோங்க, அது வந்து நமக்கு ஸ்டிச்சுக்காக, சீம் அலவன்ஸுக்காக, அதாவது எக்ஸ்ட்ராவா நம்ம தையல் போடுறதுக்காக. இந்த 1 இன்ச்சு டாட் அப்படிங்கிறது 2 சைடு பிடிக்கும் போது ஃபோல்டு பண்ணி இருக்கிறனால உங்களுக்கு 2 இன்ச்சு வந்து நமக்கு கணக்கு வரும். அப்போ 2 சைடும் ஒவ்வொரு இன்ச்சு நம்ம பிடிக்கிறோம். இப்ப இந்த 1 இன்ச்சை வந்து நான் கரெக்டா 1 இன்ச்சாவே அந்த அரை இன்ச்சாவே பிடிச்சா எக்ஸஸா வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அரை இன்ச் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டாட் வந்து இப்படி 1 இன்ச்சுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1 இன்ச் அப்படிங்கும்போது இந்த அளவு. அப்ப இதை நீங்க ஃபோல்டு பண்ணும்போது இப்படிதான் வரும். அதாவது இது வந்து ஒரு அரை இன்ச் வரும். அப்ப இதுல ஃபோல்டிங்லயே பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 1 இன்ச் வருது. அதே மாதிரி இந்த பக்கமும் எடுக்கும் போது உங்களுக்கு ஃபோல்டிங்ல பார்த்தா அரை இன்ச் வரும். அப்போ ஒரு பேக் நம்ம மார்க் பண்ணும்போது இங்க இருந்து இங்க 8 இன்ச் வைக்கிறேன், அதுக்கப்புறம் 1 இன்ச்சு டாட்டுக்காக, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ்க்காக 3 ஸ்டிச் போடுறதுக்காக. இந்த 1 இன்ச் அப்படிங்கிறது வந்து டாட்டுக்காக, இந்த 8 இன்ச் அப்படிங்கிறது இடுப்பு சுற்றளவு. அதே மாதிரி இந்த டாட்டை வந்து நீங்க அதிகமா பிடிச்சிட்டா இந்த 1.5 இன்ச்சு உங்களுக்கு குறையும். இந்த டாட் வந்து ரொம்ப கம்மியா பிடிச்சிட்டீங்கன்னா இந்த 1.5 இன்ச் அதிகமாகும். இதுல வந்து இந்த 1 இன்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா தான் வைக்கிறோம். அந்த 1 இன்ச்சுக்கு மேல நீங்க டாட் பிடிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த இடம் இப்படி தூக்கிக்கும். அந்த டாட் பிடிக்கிற இடம் மட்டும் இப்படி உள்ள போயிடும்.
அப்ப என்ன ஆகும்னா இந்த இடம் இடுப்புனோட பகுதியே இப்படி வளைஞ்ச மாதிரி ஆயிரும். அதனாலதான் மினிமம் வந்து 1/2 இன்ச் தான் அந்த ஃபோல்டு பண்ணும்போது. அதுக்கு மேல வந்து நீங்க பிடிக்க தேவையில்லை. அதே மாதிரி இது வந்து அவ்வளவு அக்யூரஸியா நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. 1 இன்ச் வைக்கிறோம்னா அந்த 1 இன்ச்சுக்குள்ள நீங்க டாட் பிடிச்சிட்டா இந்த சைட்ல கொஞ்சம் அதிகமா ஒரு 1/4 இன்ச் அதிகமா வர்றதுனால இங்க வந்து ஒரு 1.25 வருமே ஒழிய அதுல பெருசா வந்து நமக்கு பேக்ல வந்து வர அஃபெக்ஷன் வந்து எதுவுமே வராது. எல்லாமே நீட்டா தான் வரும். அதனால உங்களுடைய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, இங்க நம்ம வைக்கும் போது இந்த டாட் வந்து நீங்க 1/2 இன்ச், அதாவது ஃபோல்டு பண்ணும்போது 1 இன்ச், அதே மாதிரி ஆப்போசிட் சைடு 1/2 இன்ச் பிடிக்கிறோம். அப்போ அந்த ஓப்பன் பண்ணா அது 1 இன்ச் வரும். அப்ப 8 இன்ச் இடுப்பு சுற்றளவு, 1 இன்ச் டாட், 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா சீம்காக விடுறது. இதவே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா பிளவுஸுக்குமே இதுதான். சப்போஸ் உங்களுக்கு பேக்ல டாட் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இந்த 1 இன்ச்சை நீங்க சேர்த்த வேண்டாம். அந்த 1 இன்ச்சை இங்க சேர்த்தாம விட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு முன்னாடி வைக்கிற அந்த யோக் வந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி வைங்க. ஏன்னா அது பத்தாம போச்சுன்னா மறுபடியும் அது ப்ராப்ளம் ஆயிரும். ஏன்னா இங்க வந்து நம்ம டாட் முன்ன பின்ன பிடிச்சாலும் ஃப்ரண்ட்ல வைக்கிற பட்டியினுடைய லென்த் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க பேக் டாட் அதுல மார்க் பண்ணல, பேக் டாட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் யோக்கு வந்து இதை மெஷர் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் சேர்த்தியே வைங்க, குறைச்சி வச்சிடாதீங்க. அப்புறம் உள்ள போயிருச்சு, ஏன்னா நீங்க டாட் பிடிக்கும் போது இங்க முன்னாடி சேர்த்து தைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் உள்ள போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு தைக்கும் போது அது இடுப்பு சுற்றளவுல அது அஃபெக்ட் ஆகும். அதனால இந்த டாட் பிடிக்கிறது கம்பல்சரி, பிடிச்சாதான் அந்த பிளவுஸ் ஃபிட்டிங் நல்லா வரும். சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா அதனுடைய மெஷர்மெண்ட்டை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ரெகுலரா வந்து ஒரே கஸ்டமர் ரிப்பீட்டடா நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுடைய மெஷர்மெண்ட்டை வந்து நான் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அளவு பிளவுஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அளவு பிளவுஸ் வாங்காம நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். ஆனா டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்றீங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பிளவுஸ்ல என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதுதான் நீங்க வந்து வைப்பீங்க. ஆனா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த அளவுகள் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம மேல எல்லாம் ஒரு இதுல வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணாம நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய மிஸ்டேக்கா வர்றது கூட. அதாவது பிகினிங்ல அப்படி இருக்கும், போக போக அப்படி ஒன்றும் இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் வந்து இப்போ ஒருத்தரே வெட்டி ஒருத்தரே தைக்கும் போது வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஒருத்தர் வெட்டி கொடுக்கும் போது இன்னொருத்தர் தைக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா டேப்பு மெஷர் பண்ற டேப்பு பாத்தீங்கன்னா கட்டிங் போடுறவங்க கிட்ட ஒரு அளவு ஒரு டேப் இருக்கும். அதே மாதிரி மெஷர் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மெஷர் பண்றவங்க கிட்ட ஒரு டேப் இருக்கும். இப்போ இந்த டேப்பு வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆயிருச்சு அப்படின்னா அந்த டேப்பை வச்சு நீங்க மெஷர் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் வந்து கம்பல்சரி டிஃப்ரெண்ட் வரும். ஏன்னா அதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த டேப்பு வந்து நீங்க அப்பப்போ மாத்திக்கோங்க. ஒரு கஸ்டமர் வந்து ரிப்பீட்டடா ஒரு 2 டைம் டவுட்ஸ் இந்த மாதிரி டைட்டா வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னாவே நம்ம எல்லாமே கரெக்டா தான் பண்றோம். அளவு பிளவுஸ்ல இருந்து வைக்கிறது தைக்கிறது எல்லாமே நம்ம கரெக்டா, நம்ம சைட்ல எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஆனா தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணுங்க. நீங்க எந்த டேப்ல மெஷர் பண்ணி அளவு எடுத்தீங்களோ அதே டேப்ல மெஷர் பண்ணி அந்த அளவு வருதான்னு பாருங்க. சப்போஸ் வேற ஒருத்தங்க தைச்சு அவங்க டேப்ல அதை மெஷர் பண்ணாங்க அப்படின்னா 1/2 இன்ச் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து 100% நடக்கிற விஷயம். ஏன்னா என்னுடைய அனுபவத்துல இது எனக்கு அடிக்கடி நடக்கிற விஷயம். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது தான் நம்ம வந்து அந்த டேப்ல மிஸ்டேக் வருதா என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். அந்த 2 டேப்பையும் வச்சு மெஷர் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட்ஸனுடைய அந்த அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 1/2 இன்ச் அது வந்து அந்த மெட்டீரியல் அந்த டேப்பினுடைய தன்மைக்கு அது சுருங்கவோ ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டோ ஒரு மாதிரி போயிடும். அதனால நீங்க நிறைய டேப் வாங்கி வச்சுட்டு அதை அப்பப்போ நீங்க வந்து மாத்திக்கோங்க. அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா வரும். இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் இதுதான். ஆனா நீங்க தைக்கிறதுல வந்து நீங்க கண்டிப்பா கிராஸ் செக் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அங்க போயிட்டு நமக்கு திரும்பி வராது. அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க இடுப்பு சுற்றளவு தையல் போடும் போதே ஒரு சின்னதா ஒரு டேக் போட்டுட்டு ஃபுல்லா மெஷர் பண்ணுங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் டேப் வச்சு நீங்க போட்டிருக்க அந்த நாச் வந்து அந்த சுற்றளவு கரெக்டா வருதா அப்படின்னு பார்த்துட்டு தையல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன் வர ப்ராப்ளம் வராது. அதுவும் இல்லாம அவங்க கிட்ட சேஞ்சஸ் இருக்கா உடம்பு, ஏன்னா நீங்க இப்ப கொடுத்து ஒரு 3 months ஓகே, அதுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய பாடியில சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கலாம், அதனால கூட டைட் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கடைசியா அவங்க கிட்ட நம்ம கொடுக்கும்போது எடுத்த அளவு இருக்கான்னு பாத்துக்கோங்க. அவங்க ரிப்பீட்டடா வந்து திருப்பி வந்து கேட்கும் போது நீங்க அந்த மெஷர் பண்ணி கரெக்டா காட்டிருங்க. சப்போஸ் அவங்க போடும்போது டைட்டா இருக்கு அப்படின்னா அவங்க பாடி தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தமே ஒழிய
நான் சொன்ன எல்லா ரீசனுமே இதுக்கு இருக்கு. அதனால ஒரு ஒரு பிளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அப்பவே தைச்சு போடுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பாடி வந்து கரெக்டான ஒரு இதுல இருக்கும். ஒரு 2 நாள் கழிச்சு போடும்போது கூட அந்த பிளவுஸ் லூஸ் ஆகவோ டைட் ஆகவோ செய்யலாம், ஒன்னா சுருங்கலாம், இல்ல நம்ம பாடி வந்து கொஞ்சம் ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வீங்கின மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும், ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப லேஸா இருக்க மாதிரி ஃபீல் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே சேஞ்சஸ் வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் நம்ம போட்டிருக்க பிளவுஸையோ அந்த ஸ்டைலையோ வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஒரு ஃபீல் வரும், ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும். அதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க கிராஸ் செக் பண்றது உங்க வேலை, அதை நீங்க ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.